ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் சன் சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லிமிட்லேருந்து ஒரு 8000 காலிப்படங்கள் கொண்ட மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் நம்ம பார்க்குறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது போன்ற வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் ஒரு 2000 வேகன்சி வந்து போன வீக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போது 8000 காலிப்படங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ போன வீக் 2000 அறிவிச்சிருந்தாங்க. இப்போ 8000 காலிப்படங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ வாங்க டீட்டெயில்டாக எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட்டை வந்து பார்த்தலாம். 12/4/2019 ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் க்ளோசிங் டேட்டு 3/5/2019 முடிவடையுது. க்ளோசிங் டேட்டு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே நம்ம சொல்லியிருந்தோம். இதில் மொத்தம் வந்து 8593 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சென்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக 421 காலிப்படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் விவரங்கள் அப்படியே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எனி டிகிரி படிச்சினாலே போதும். உங்கள் கையில் ஒரு டிகிரி இருந்தாலே போதும். இந்த பதவிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அதே போல் ஃபைனல் இயர் லாஸ்ட் செமஸ்டர் படிக்கிறவங்களும் இந்த பதவிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அதாவது அவங்க கொடுத்துருக்க டேட்டு 31/8/2019 அன்றைய தேதிப்படி உங்களுடைய சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஃபைனல் செமஸ்டர் படிக்கிற மாணவர்கள் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு. ஓகே, ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ என்ன போஸ்ட் அப்படிங்கிறதையும் பார்த்தரலாம். போஸ்ட் நேம் வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட்டர்ஸ், அதாவது வந்து கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் தான் மொத்தம் வந்து ஒரு 8000 காலிப்படங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி எனி டிகிரி படிச்சிருந்தாலே போதுமானது. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் வந்து 20 வயசு, அதிகபட்சம் 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இன்றைய தேதிப்படி அப்படின்னா 1/4/2019 அன்றைய தேதிப்படி உங்களுக்கு மினிமம் வந்து 20 வயசு ஆயிருக்கணும். 20லேருந்து அதிகபட்சம் 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அப் டு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி/எஸ்டிக்கு 5 இயர்ஸுக்கும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூ ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு அண்ட் 10 இயர்ஸும், ஸோ அதே பிடபிள்யூ எஸ்சி/எஸ்டிக்கு 15 இயர்ஸும், பிடபிள்யூ ஓபிசிக்கு 13 இயர்ஸும் அதிகபட்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸ்-சர்வீஸ்மேனுக்கு எக்ஸ்ட்ரா 8 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 2 எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. அதாவது ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி பாஸ் ஆகிறவங்க மெயின்ஸ் போக முடியும். மெயின்ஸ்லேயும் போனவங்க அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆன்லைனில் எக்ஸாம் இருக்கும். அண்ட் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 1 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இதில் வந்து டோட்டல் வந்து 100 மார்க்ஸ் 1 ஹவர் எக்ஸாம் நடக்குது. ஸோ பேப்பர் 2 மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் நடக்குது. 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் நடக்குது. ஸோ 200 மார்க்ஸ் வந்து எக்ஸாம் இருக்கும். அண்ட் எக்ஸாம் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் பே அப் ஸ்கேல், ஸோ சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 25,000 தராங்க. இதோட இன்க்ளூடிங் 2D அண்ட் அதர் அலவன்ஸும் சேர்த்து உங்களுக்கு மந்த்லி வந்து 25,000 வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ மேபி இது வந்து இன்க்ரீஸும் ஆகும் போக போக. ஓகேங்களா. அண்ட் அடுத்து வந்து பேமெண்ட் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி/எஸ்டி பிடபிள்யூ அவங்க எல்லாருக்கும் 125, அண்ட் ஜென்ரல் மற்றும் ஓபிசிக்கு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 750 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து கிடைக்காது. நான் ரீஃபண்டபுள் ஃபீஸ் தான். ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் ஃபீஸ் எல்லாமே ஆன்லைனில் தான். அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைனில் தான். ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் காப்பி அண்ட் பேமெண்ட் ஃபீஸையும் ஒரு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கொடுத்துட்டாங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழ்நாடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எங்கே வேணால் நம்ம வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேலை இப்போ பற்றி சொல்லணும் அப்படின்னா மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி ஃபர்தராக இன்ஃபர்மேஷனை பார்த்து தெரிஞ்சுட்டு ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை அவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது போன்ற வேலைவாய்ப்பு பதிவுகளை உடனுக்குடன் பெற நமது சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூட வரும் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ.